ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ராகுகேது பெயர்ச்சி நிகழும் வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார். ராகுகேது பயிற்சி மட்டுமல்ல, குரு பயிற்சி, சனி பயிற்சி, மூன்றாவதாக ராகுகேது பயிற்சி, 3 பயிற்சிகள் நடந்திருக்கிறது இந்த வருடத்தில். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், தங்களுடைய சவால்கள் எவ்வாறு இருக்கும், சவால்கள் நிறைந்திருக்கும், அந்த சவால்களில் வெற்றி பெறுவார்களா எப்படி என்பதை பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள், ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்ப்போம். ராகு ஆனவர் கும்பராசியிலும், கேது சிம்மராசியிலும். ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஜென்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4 நாட்கள் கழித்து பயிற்சியாகி சிம்மராசிக்கு வருகிறார். மீன ராசியில் சனி பகவானும் சுக்கிரனும், மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் இருந்த இத்தனை நாட்கள் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்திருக்கிறார். சந்திரன் நாள்கோள். இவ்வாறாக கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே சந்திரன் தான். சந்திரனை பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக வருவதாலும், அதே நேரத்தில் சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு என்பதை பார்ப்போம். கடகராசியை பொறுத்தவரையில் ஒரு ஜலராசி. அவர்கள் மனதில் எவ்வளவுதான் கற்பனை செய்து கொண்டிருந்தாலும் செயல்படுத்துவதில் தயங்குவார்கள், செயல்பாடுகளில் தயங்குவார்கள், முடிவெடுப்பதில் சில நேரங்களில் குழம்பி விடுவார்கள். அந்த குழப்பத்திற்கும் முடிவெடுப்பதற்குரிய திறனுக்கும் மிகுந்த வேற்றுமை இருக்கும். அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய பின்புலம் என்பது யாரேனும் ஒருவர் இவருக்கு ஒரு அட்வைசரியாகவோ, ஒரு தளபதியைப் போலவோ, அல்லது ஒரு தீர்க்கமான சிந்தனையாளர்களாகவோ கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்படும். இவ்வாறு தான் இவர்களுடைய குணாதிசயங்கள் போன்றவை இருக்கும். குடும்பஸ்தானத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். குரு பகவான் 12இல், சனி பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில், ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு. எவ்வாறு இருக்கும்? கண்டிப்பாக குறைந்தது இந்த ராகுகேது பயிற்சி நடந்து முடிந்த அடுத்த 1.5 வருடத்திற்கு, அடுத்த ராகுகேது பயிற்சி வருவதற்குள் இந்த 1.5 வருடத்திற்கு நிரம்ப சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. சவால்கள்னால் என்ன சார் இருக்கும்? என்ன பெருசாக இருந்துட போகுது? முதலில் தங்களுடைய செய்தொழில் நிரம்ப குழப்பங்கள் வரும். இடத்தை மாற்றுவார்கள், மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். செய்யக்கூடிய தொழிலை மாற்றுவார்கள். நீண்ட காலமாக செய்து கொண்டிருந்த தொழிலுக்கு முடிவு கட்டி விடுவார்கள்.
புதிதாக ஏதேனும் தொழிலில் இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், இடம் மாற்றம் ஏற்படலாம், கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய கட்டாயம் கூட வரலாம். இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால் தங்களுடைய தொழில் சம்பந்தமாக குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இவ்வாறாக நிரம்ப சவால்கள் தெரிகிறது, எதிர்ப்புகள் நிரம்ப இருக்கும், வாழ்க்கையில் சோதனைகள் நிரம்ப இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை சார்பாக பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க இது எல்லாத்தையும் வெகு எளிதாக முறியடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. சரி, என்ன மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? ஒன்று தொழில் சம்பந்தமாக இருக்கும், ரெண்டாவது குடும்ப சம்பந்தமாக இருக்கும். தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய சுயதொழில், ஒரு கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய 10ஆம் அதிபதி என்று எடுத்துக்கொள்ள போனால் செவ்வாய் வருகிறது. செவ்வாய் யோகாதிபதி கடகராசிக்காரர்களுக்கு. 5க்கு அதிபதி செவ்வாய், 10க்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயாகப்பட்டவர் கோச்சார ரீதியாக ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார் இந்த மாதத்தில். எனவே பூமிக்காரகனான செவ்வாய் 10ஆம் அதிபதியாக வருவதாலும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வருவதாலும் அவர் 2ஆம் இடத்திற்கு சூரிய பகவானுடைய வீட்டிற்கு செல்வதால் மிகுந்த வாக்கு வன்மை நிறைந்தவராக காட்சியளிப்பார்கள். இந்த மே மாதம் ஒரு 20 தேதிக்கு பிறகு. சரி, வாக்கு வன்மை எதுக்கு தேவைப்படும் சார்? எல்லாத்துக்குமே தேவை. ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால் வாக்கு வன்மை தேவை, ஒரு ப்ரொஃபஸர் லெக்சரராக இருந்தால் வாக்கு வன்மை தேவை, சுயதொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் திறமையாக பேச வேண்டும், அதுக்கு வாக்கு வன்மை தேவை. எதுவாக இருந்தாலும் அந்த 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் பலமாக இருந்தால் தான் தனம் வரும், தனம் பலமாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். எனவே இவருடைய முடிவுகள், இவருடைய சொற்கள், இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வெட்டு 1 துண்டு 2 என்பது போல இருக்கும். மிக மிக தீர்க்கமான முடிவுகளை எடுப்பார்கள், சந்தேகம் இல்லாமல். அதே வேளையில் தங்களுடைய தொழில் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதில் அதிலும் மிக சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாகவே திகழ்வார்கள். கணவன் மனைவி உறவு எவ்வாறு இருக்கிறது? குடும்பஸ்தானத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலே, கேதுவுக்கு என்ன பெயர் என்று கேட்டீங்கன்னால் உறவை கெடுப்பவர், உறவை குறைப்பவர். அது மனைவியாக இருந்தாலும் அப்பா அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உறவுகளை கெடுப்பார், குறைப்பார் கேது பகவான். அந்த குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் கேது அமர்வதால் கண்டிப்பாக இவருக்கு குடும்ப சுகம் என்பது குறைவாகத்தான் இருக்கும், குறைந்தது அடுத்த 1.5 வருடத்திற்கு. கர்மமே கண்ணாயினார் என்று இவர் எடுத்து செய்யக்கூடிய தொழில் கண்ணும் பருத்துமாக செயல்படுவார், வெற்றியும் பெறுவார். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன சார் இருக்குது, வித்தியாசம் என்ன இருக்குது, இதில் என்ன பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அங்கே காரணம் இல்லை. இவருடைய கிரகநிலைகள், நம்ம அவரை பற்றி பேசுகிறத விட ஒரு கடகராசிக்காரரை பற்றி பேசுவதை விட அந்த கடகராசிக்காரருக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எவ்வாறு என்பது தான் அங்கே முக்கியம். அதற்கு தகுந்தாற்போல் தான் அவர் செயல்படுவார். துணிச்சலாக செயல்படுவார்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு துணிவுடன் இருப்பார்கள், முடிவில் தீர்க்கமாக இருப்பார்கள், மிகுந்த சிந்தனையாளர்களாக இருப்பார்கள், தைரியமிக்கவர்களாக திகழ்வார்கள், எதிலும் சந்தேகம் இல்லாமல் இருப்பார்கள், தனிமையில் இருப்பார்கள். கண்டிப்பாக தனிமை அதிகமாக இருக்கும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு.
பிகாஸ் ஆஃப் ராகுகேது. ராகுகேதுவினால் அந்த தனிமை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி சார், சனி என்ன ஆகிறது? சனி 9ல் இருக்கார். ஆமாம், தந்தை மகனுக்கு ஆகாது. 9 என்பது பிதாஸ்தானம். 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் தந்தையை விட்டு சற்று விலகிதான் இருப்பார்கள் அனைத்து கடகராசிக்காரர்களும். ஒன்றே வீட்டில் இருந்தால் கூட இருவரும் பேசிக்கொள்ளக்கூட மாட்டார்கள், மனதளவில் தள்ளி இருப்பார்கள். இது போன்ற நிலை தான் தந்தைக்கும் இவருக்கும் இருக்கும். சில பேருக்கு தந்தைக்கு கண்டம் கூட வரலாம். 9ஆம் இடத்தில் சனி என்றால் தனக்கு தன்னுடைய பிதாவிற்கு கண்டம் என்று பொருள். அடுத்த 2.5 வருடத்திற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கண்டம் வரலாம். இவருடைய தந்தைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. மூன்றாவதாக, தந்தை வழி சொத்து சுகங்களுக்கு சில பேர் கேஸ் போடுறது, வழக்கு போடுறது, பஞ்சாயத்து வைக்கிறது, எனக்கு சொத்து பிரித்து கொடுன்னு கேட்குறது, அல்லது பங்காளி வகையில் வரக்கூடிய சொத்துக்களை கேட்குறது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இவருடைய செய்தொழில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி செவ்வாய் கோச்சாரப்படி தற்பொழுதே 2ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். எனவே தொழிலை பொறுத்தவரையில் தங்களுடைய கண்காணிப்பு மிகுந்த அளவில் அதிகமாக இருக்கும். கவனம் சிதறல் இருக்காது. பிறருடைய தலையீட்டினால் ஏதாவது கெட்டுவிட்டால் தானே தவிர தாங்களாக செயல்பட்டீர்களானால் மிக மிக அற்புதமாக இருக்கும் தாங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும். சரி, இருந்தாலும் ஒரு சில தொழிலை நாம் சற்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 50% மேல் ஒரு 60% பொதுஜன ஊழியர்களாக இருப்பார்கள், பொதுஜன தொண்டர்களாக இருப்பார்கள், அல்லது பொதுஜனத்திற்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். இதுபோன்று அமைப்புகள் வரும். தன்னை தேடி தலைமை பதவி வரும், தலைமை வரும். ஒரு செக்ஷனில் வேலை செஞ்சாங்கன்னா கூட ஒரு 10 பேருக்கு இவர் ஹெட்டாக இருப்பார். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சார்னா ஒரு 1000 பேருக்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவில் இருப்பாங்க. இவங்க விரும்பி போக மாட்டாங்க, தானாக வரும். இதுபோல் அனைத்துலேயுமே ஒரு தலைமை பண்பு இருக்கும், தலைமை பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கும். அதெல்லாம் தானாக வரும். இந்த ராகுகேது இது போன்ற சந்தர்ப்பங்களை பெரிய அளவில் கொடுப்பார். பொது நல ஊழியராக இருப்பார். சில பேர் அரசியல் சம்பந்தம் பெற்று இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பொது ஜன ஊழியர்கள் என்றாலே இவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அக்கறையும் ஒரு ஈடுபாடும் அதிகமாக வந்துவிடும். அதற்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் உதவியாக இருக்கிறது. மிகவும் அற்புதமாக செயல்பட போகிறார்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு வெற்றிகள் கண்டிப்பாக, பொதுஜன ஊழியனாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றிகள் வந்து சேரும். அதை பெரிதளவில் ரசிப்பார்கள், ருசிப்பார்கள் கடகராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்னேற்றம் என்பது அடுத்த 1.5 வருடத்திற்கு மிக பெரிய அளவில் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. ஆனால் இடமாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு சொந்த தொழில் புரிபவராக இருந்தால், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உயர்வு வரும். அதே நேரத்தில் யாரேனும் ஒருவர் தங்களுடைய தொழில் இணைய வேண்டும் என்று கேட்பார்கள். அதுவும் செய்து கொள்ளலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்கலாம், வேறொரு புது தொழில் ஆரம்பிக்கலாம். நல்லபடி நடக்கும், அற்புதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு திடீரென்று மாற்றங்கள் தானாகவே வந்து சேரும். நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ இல்லையோ, மாற்றங்கள் என்பது வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். வெற்றிகளை
கண்டிப்பாக தாங்கள் ருசிப்பீர்கள் என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொள்கிறேன். எனவே இந்த ராகுகேது பயிற்சி மட்டுமல்லாமல் குரு பயிற்சி, சனி பயிற்சி மூன்றுமே கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் உதவக்கூடியதாகவும் தங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்பது திண்ணம். இதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.